அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவம் இயல் 4 சமச்சீர் தன்மை பாடத்தலைப்பில் எடுத்துக்காட்டு 4வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. புள்ளிக்கோட்டினை சமச்சீர் கோடாக கொண்டு பின்வரும் படங்களின் மற்றொரு பகுதியை வரைந்து நிறைவு செய்க. ஒவ்வொரு படத்திலும் சரி பாதி, அதாவது ஒரு பகுதி மட்டும் கொடுத்துருக்காங்க. இதனுடைய மறு பாதியை நம்ம வரைஞ்சி இதே மாதிரி கலர் பண்ணணும். சென்டரில் வரைஞ்சிருக்கிற இந்த கோடு சமச்சீர் கோடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சமச்சீர் கோடுனாவே என்ன அர்த்தம்? இப்போ இடது பக்கம் வரைஞ்ச மாதிரி வலது பக்கத்துலேயும் ஒரு பாதி இருக்கிறதா நம்ம நினச்சிக்கணும். முதல் படத்திற்கு வரைஞ்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேலேருந்து கூட வரையலாம். மேலே ஒரு ஸ்டார் மாதிரி இருக்குது, அதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்தது கூம்பு மாதிரி இருக்குது, இது கிறிஸ்துமஸ் ட்ரீ, இதுக்கு கலர் பண்ணிடணும். இரண்டாவது படத்தில் பட்டாம்பூச்சி கொடுத்துருக்காங்க. இந்த பட்டாம்பூச்சிக்குள்ளே பாருங்கள், முக்கோணம், வட்டம், சாய் சதுரம், சதுரம் ஆகிய வடிவங்கள் இருக்குது. இப்போ மேலிருந்து கூட நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்படி வரும். வட்டம், இதுக்கு பக்கத்துலேயே வட்டம் வரைஞ்சிக்கணும். முக்கோணம், இந்த சதுரம் பக்கத்தில் வரைஞ்சிக்கலாம். இங்கே இருக்கிற சாய் சதுரம். அடுத்தது மூன்றாவது படம் மெழுகுவர்த்தி. அதனுடைய பாதி தான் இருக்குது. இது சமச்சீர் கோடு அப்படிங்கும்போது வலதுபுறத்திலும் மீதி பாதியை நம்ம வரையணும். பாருங்கள், நெருப்பு சுடர், மெழுகுவர்த்தியை கம்ப்ளீட் பண்ணிடலாம். நான்காவது படத்தில் நட்சத்திரம் இருக்குது, இதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். மேலேருந்து கீழே இப்படி ஒரு கோடு வரும். இந்த இடத்துல இருக்கும்போது இங்கேயும் அதே போல் வரும். ஒவ்வொரு படத்தின் இடதுபுறத்தில் எப்படி கலர் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி வலதுபுறத்துக்கும் கலர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஒவ்வொரு படத்திற்கும் இந்த புள்ளிக்கோட்டினை சமச்சீர் கோடாக வரைஞ்சி அந்த படத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எடுத்துக்காட்டு 5வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.